ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சால்னா தான் பார்க்க போகிறோம். இந்த சால்னா நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கூடவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சோம்பு, சீரகம், மிளகு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாமே போட்டிருக்கோம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த தக்காளியோட தோல் நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா தோல் சுருங்கி வரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய், 4 முந்திரி, கொஞ்சம் கசகசா. இந்த கசகசாவும் முந்திரியும் தான் இந்த சால்னாக்கு ரொம்ப மெயின். இப்போ இது நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் வச்சுருக்கோம் அடுப்பில். இப்போ குக்கர் நல்லா சூடான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கோம். இந்த சீரகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம். இந்த பிரிஞ்சி இலையும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போ ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். இது கூடவே நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அவ்வளோதான். இப்போ இது நல்லா தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், உப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ டேஸ்ட்டோ அதுக்கப்புறம் கூட பார்த்து நம்ம செக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி நல்லா இதான பிறகு நம்ம அரைச்சி வச்ச விழுதும் அதில் ஊற்றிடலாம். இப்போ அது நல்லா வதங்கியாச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இது நல்லா வதக்கி தான் ஊற்றிருக்கோம். அதனால நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிடலாம். அதுக்குள்ளே இப்போ இந்த குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட போகிறோம். இப்போ கொத்தமல்லியும் போட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, இது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். மூடி போட்டாச்சு. இப்போ 2 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆயில் கூட நிறைய யூஸ் பண்ணல, மீடியமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம எல்லா டிஃபனும் சாப்பிட்லாம். நான் இடியாப்பத்து கூட சாப்பிட போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.